ஒரு இயற்கை மீது ஆர்வமாக இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் போகாமல் பாய்காட் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் முதல்ல நெஞ்சார்ந்த நன்றி. ஓகே, மான்மையும் மயிலாடும் அது ஆடின்னு போட்டோம். அரசியலாக பார்க்கல இல்லை, அரசியலாக என்ன பார்க்கறதுக்கு. மாணவர்களுக்கு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, கான்வெகேஷன் தள்ளி போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி இந்த கவர்னர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு கவலையே கிடையாது. இதெல்லாம் முன்னாடியே இவங்க போகாமல் இருந்திருக்கணும். இப்போ போகிறத விட்டுருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா தான் இன்னும் தமாஷா இருக்கும். இன்னும் கூட இந்த கவர்னர் இருக்கணும்னு ஒன்றிய அரசு நினைக்கிறாங்களா? இவர் பீரியட் தாண்டி தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இந்த ஆளுநர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவலி கொடுக்குறாரு, பொச்சல் கொடுக்குறாரு. அப்போ ஓகே, நல்லா இருக்கே பார்க்கறதுக்கு. அதாவதுங்க, இந்த ஆளுநரால பாஜகவுக்கு, தமிழக பாஜகவுக்கு என்ன பின்னடைவுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. கவர்னரை கொண்டு போய் அடித்தட்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்க. என்ன ரம்மி விளையாடியா? ரம்மி ரவின்ற மாதிரி பேர் எல்லாம் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் யாருக்கு வைப்பாங்க? தமிழகத்தில் யாரா ஒருத்தர் தான் பாஜக சார்பாக அரசியல் பண்ண, ரைட்டா? அப்போ அண்ணாமலை பண்ண போறாரா அந்த அரசியலை, இல்லை கவர்னர் பண்ண போறாரா? சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு தேநீர் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. அந்த தேநீர் விருந்துக்கு வழக்கமாக அரசியல் கட்சிகளுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு அழைப்பு விடுக்கப்படும். சென்ற முறை தமிழ்நாடு அரசு அதை புறக்கணிச்சாங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாருமே அந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்களும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அங்கே இருக்கக்கூடிய மயில், மான்கள் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் காரெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு பாம்பான்னு ஆர்ன் அடிச்சு அந்த ஒரு இயற்கை கொஞ்சம் ஒரு சூழலை ஒரு நாள் ஒரே கச்சாமுச்சான்னு இருக்கும். அது இயற்கை ரீதியாக அந்த புகை விடுறது, நச்சு, இந்த சத்தம் கித்தம் எல்லாமே, ஒலிகிளி எல்லாமே குறையும். அதனால் ஒரு இயற்கை மீது ஆர்வமாக இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் போகாமல் பாய்காட் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் முதல்ல நெஞ்சார்ந்த நன்றி. ஓகே, மான்மையும் மயிலாடும் அது ஆடின்னு போட்டோம். அரசியலாக பார்க்கல நீங்க? இல்லை, அரசியலாக என்ன பார்க்கறதுக்கு இருக்குது, அது ஒன்று. இரண்டாவது, கரண்ட் செலவு மிச்சம். அங்கே டீ செலவு, பிஸ்கெட் செலவெல்லாம் கம்மியாகுது. இதெல்லாம் அரசாங்க பணம், மக்களோட வரி பணம். ஸோ அது கொஞ்சம் மிச்சமாகுது. இது ரெண்டாவது நன்மை. மூணாவது இப்போ அரசியலுக்கு வரோம். இப்போ அது போனாலும் ஒன்றும் நடக்கிறது இல்லை, போவாட்டினாலும் ஒன்றும் நடக்கிறதில்ல. அப்போ எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு போவானே வருவானுன்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் போன்றவர்கள் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, இல்லை நாங்கள் போகலன்னு சொல்லி. அவங்களுக்கும் போன வாட்டியே அவங்க போகல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில். அட் ஹோம்னு சொல்லுவாங்க ராஜ்பவனில். இது அதாவது கவர்னர் அட் ஹோம் அப்படின்னா, என்னோடய வீட்டில் உங்களுக்கெல்லாம் விருந்து தரேன், டீ தரேன், எல்லாம் வாங்க அப்படின்னு ஒரு அது எப்படின்னா, ஒரு நல்ல நட்புறவு, நல்ல அரசியல் ஒரு புரிதல் இருக்கும்பொழுது இது நடக்கிற விஷயம். இவங்க எந்த பில்லு அமிச்சாலும் அவர் கையெழுத்து போட மாட்டேன்றாரு. சபாநாயகர் கவர்னருக்கு ஒரு சில பவர்ஸ் இருக்குது. ஆனால் சபாநாயகருக்குன்னு ஒரு சில பவர் இருக்குது, சட்டமன்றத்துக்குன்னு ஒரு சில பவர் இருக்குது. நீங்கள் அதை கோரிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு சபாநாயகர் அளவில் பேசியாச்சு, கவர்மெண்ட் அளவில் பேசியாச்சு. கோர்ட்டுமே என்னங்க கொஞ்சம் பாருங்கள், நாங்கள் இதில் தலையிட முடியாது, எங்களுக்கு இல்லை. ஆனால் ஸ்டேட்டும் கவர்னரும் ஒத்துமையாக போகணுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுமே அதனோட கருத்தெல்லாம் சொல்லியிருக்கு. இவ்வளவும் சொல்லியும் இவ்வளவும் பண்ணியும் நான் கையெழுத்து போட மாட்டேன். என் ஆளை நான் வேணால் துணைவேந்தராக நியமனம் பண்ணுறேன், அதற்கு நீங்கள் வழி விடுங்க. நீங்கள் சொல்கிற ஆளெல்லாம் துணைவேந்தராக போட முடியாது. துணைவேந்தர் பதவியே இல்லைனாலும் பரவாயில்ல, மாணவர்களுக்கு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, கான்வெகேஷன் தள்ளி போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி இந்த கவர்னர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு கவலையே கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு கவர்னர் டீ கொடுக்க கூப்பிட்றாரு. இப்போ அவர் கூட போய் டீ குடிச்சிட்டு அந்த பகோடாலாம் சாப்பிட்டு என்ன பண்ணுறது? கவர்னரை போய் பார்த்தேன், மக்கள் கேட்பாங்கல்ல, ஏங்க ரம்மியை ஒழிக்கிறேன் நீங்கள் என்னங்க ஆச்சு, நீட்டை ஒழிக்கிறேன் நீங்கள் என்னங்க ஆச்சு? அப்போ மாநில அரசினுடைய போக்குக்கும் மத்திய அரசு போக்குக்கும் நேர்மாறாக இருக்குது. ஆனால் கவர்னர் அவர்கள் மத்திய அரசினுடைய ஒரு கைப்பாவையாக, ஒரு பொம்மையாக தானே இருக்கிறாரு. அப்போ அவர் வீட்டுக்கு இதெல்லாம் முன்னாடியே இவங்க போகாமல் இருந்திருக்கணும். இப்போ போகிறத விட்டுருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா தான் இன்னும் தமாஷா இருந்தது கவர்னர் அலுவலகத்தில். இல்லை, இப்போ கவர்னரை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து அதை அவர் பின்வாங்க வேண்டிய நிலைமை தான் வந்துச்சு. அது செந்தில் பாலாஜி விவகாரமாக இருக்கலாம், பொன்முடி விஷயமா இருக்கலாம். பொன்முடிக்கு மறுபடியும் பதவியேற்பு நடத்திட்டு தான் முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கே போனார். கவர்னர் மாளிகையில் தான் பிரச்சாரத்தை தொடங்குறேன்லாம் முதலமைச்சர் சொன்னார். இன்னும் கூட இந்த கவர்னர் இருக்கணும்னு ஒன்றிய அரசு நினைக்கிறாங்களா? இவர் பீரியட் தாண்டி தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருதுல்ல. இல்லை, ஒரு ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வி. இது ரொம்ப இன்டர்பிரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, முதல்ல
ஐயா ஆர்.என். ரவி அவர் வில்லங்கமாக இருக்கார், பிரச்சனை பண்ணுறாருன்னு தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை நீங்கள் வந்து பதவி பிரமாணம் பண்ணணும்னு நீங்கள் துடிக்கிறீங்க. இப்போது செபியோட சேர்மன் வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு வருது. அது குற்றச்சாட்டு. அது உண்மையா, அதனுடைய உண்மை தன்மை என்ன, அதுக்கு தரவுகள் இருக்கா அப்படின்றது கோர்ட்டோ இல்லை விசாரணை ஆணையம் தான் முடிவு பண்ணும். ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், தார்மீக அடிப்படையில் பதவி விலகிடுங்க. உங்களை மாதிரி ஒரு 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 கிரே எலிமெண்ட், அதாவது ஒரு மிஸ்டீரியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகிருக்கு. எங்கேருந்து பணம் வந்துச்சு, எங்கே போகல, யாருக்கு லாபம் அடைஞ்சாங்க, எவ்வாறு உடனே இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனீங்க, எப்படி நீங்கள் இருக்கும்போது இந்த பங்கு சந்தையில் நீங்கள் பண்ணது அது கரெக்டாக முறைதானா அப்படின்னு இந்த கேள்வி இல்லாமல் ராஜினாமா பண்ணணும்னு கேள்வி வைக்கிறோம். 2G விஷயத்துல ஆராசா அதை பண்ணாரு ரைட்டுங்களா, ஆராசா பண்ணார். அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது அப்போ நீங்களுமே வந்து அன்னைக்கு வந்து பொன்முடி அவர்களையோ இல்லை செந்தில் பாலாஜி அவர்களோ அமைச்சரை ஆக்காமல் விட்டுட்டு அதுக்கு பதிலாக வேற ஒருத்தரை போட்டுனீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை தவிர்த்துருக்கலாம். ஆனால் நீங்களும் அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு பண்ணல. அவர் அதற்கு வெயிட்டிங். யார்? ஐயா ஆர்.என். ரவி. அப்போ ஆர்.என். ரவியை பொறுத்தவரையில் என்னன்னா, ஒரு அரசியல் பண்ணணும். அந்த அரசியல்னால தமிழக பாஜகவை அவர் வந்து இன்னும் வீக்காக்கி வச்சிருக்கார். ஒன்று அண்ணாமலை அரசியல் பண்ணாங்க, கவர்னர் வந்து கவர்னர் பதவியை கௌரவமாக பார்த்துக்கணும். ஆனால் கவர்னரே என்ன பண்ணுறாருன்னா அரசியல் பண்ணுறாரு. பொன்முடி விஷயத்தில் அரசியல் பண்ணுறாரு, ஐயா திரு செந்தில் பாலாஜி விஷயத்தில் அரசியல் பண்ணுறாரு. அதற்கு முன்னாடி இருந்த கவர்னர்கள் இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்த்து வச்சு அரசியல் பண்ணாங்க. இது போதாத குறைக்கு என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடுன்ற பேரை தமிழகன் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி அவர் சொல்கிறார். தமிழ்நாடோ தமிழகமோ நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் எப்படி வேணால் கூப்பிட்டுக்கிறோம். இன்னைக்கு சமீபமாக எதுவும் புதுசாக சொல்லாமல் இருக்காரு. இல்லை இப்போ இதெல்லாம் வருது, திருவள்ளூர் தினம் அதெல்லாம் வரும் இல்லைங்களா. அப்போ எதனா வந்து திருப்பி மறுபடியும் பெயிண்ட் கிண்ட்டு திருவள்ளூருக்கு எதனா சுதந்திர தினத்துக்கு எதாவது சொல்லுவார். அப்போ சொல்லுவார், எதனா சொல்லுவார். இல்லை இப்போ இது கூட வந்து அந்த ஹாரர் டே, அது பேர் என்னது, இந்த பார்ட்டிஷன் ஹாரர் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடணுன்றாங்க. அதாவது பாகிஸ்தான் இந்தியா பிரிஞ்சது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து அது எக்ஸிபிஷனாக நடத்துங்க, அதுக்கு வந்து சென்சிட்டிவ் மேட்ரு, அதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா, அதனுடைய அடிப்படை என்னென்னா, இந்துக்களும் முஸ்லீம்களும் பிரிஞ்சப்ப ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது, ஒரு சில தவிர்க்க வேண்டிய ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள், உயிர் சேதங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் காட்டுங்க, நினைவுபடுத்துங்க அப்படின்றாங்க. அப்போது வெள்ளைக்காரங்க நம்ம ஆண்டாங்க, அடிமைப்படுத்தினாங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். சுதந்திர போராட்டத்துக்காக எப்படி ரத்தம் சிந்தினாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அன்றைக்கி இருந்த அரசியல் தலைவர்கள் எவ்வளோ நேர்மையாக இருந்தாங்க, அப்படி ஒரு எக்ஸிபிஷன் போடுங்கன்னா புரியுது. ஆனால் பாகிஸ்தான் இந்தியா பிரியுது, இந்துக்கள் முஸ்லீம்கள் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா அப்போ உங்களோட அரசியல் தன்மை என்ன? இங்கே மக்கள் வந்து என்றைக்குமே ஒத்துமையாக இருக்கக்கூடாது. இந்தியர்கள் வந்து மதத்தாலேயும் சாதியாலேயும் பிளவுபட்டு இருக்கணும். மதத்தாலேயும் சாதியும் பிளவுபட்டு இருந்தால் அந்த பிளவுபட்ட இந்தியாவை நீங்கள் எப்பயுமே ஈஸியாக ஆளலாம். இந்துத்துவா பேசிட்டு இந்து மதத்தை வந்து சாக்காக வைத்துக்கொண்டு, இந்து மதமோட அந்த சாராம்சம் தன்மை வேறு, ஹிந்துத்துவாவோட தன்மை வேறு. இப்போ இஸ்லாமத்திலே பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு டெரரிசமோ இல்லை வந்து புனித போர் ஜிஹாதுன்னு சொல்லிலாம் எல்லாரும் அந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணுறது கிடையாது. அங்கேயும் நல்லவர்கள், நல்ல குருமார்கள், நல்ல எடுத்துக்காட்டு, வாழ்க்கை எப்படி வந்து நபி வந்து நெறியோடு வாழணும், எப்படி வந்து ஒரு மாண்போடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி, எப்படி துவா செய்யணும், மற்ற உயிருக்கு பிரச்சனை இருந்தாலும் நீ வந்து துவா செய்ய, அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த மரபு மாண்பெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சில பைத்தியங்க என்ன பண்ணோம், அந்தந்த மதத்தில் இந்த மாதிரி வேலைகள் பண்ணும். அதே மாதிரி எல்லா மதத்துலேயும் ஒரு சில பைத்தியங்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் இவங்க அரசியல் பண்ண நினைக்கிறேன். அப்போ ஐயா ஆர்.என். ரவி அவர்களோட அந்த அரசியல் இருக்கு இல்லைங்களா, நான் கலாச்சாரத்தை பற்றி பேசுவேன், பண்பாடை பற்றி பேசுவேன், தமிழர்கள்னால் நான் தமிழ்நாடுன்னு சொல்லுவேன், அப்புறம் என்ன பேசினாலுமே கூட இப்போ நீங்கள் சொன்னீங்க பிஜேபிக்கு தான் அவர் வந்து வேலை செய்கிறாரு. பிஜேபி இங்கே ஜெயிக்க முடியல. ஆமாம், இந்த அரசியல் பண்ண ஜெயிக்க முடியாதுங்க. இந்த அரசியல் வந்துட்டு இல்லை, அப்படியும் அதையும் மீறி கூட இந்த ஆளுநர் தான் இங்கே தொடரணும்னு விரும்புகிறாங்களான்றதான் என்னுடைய கேள்வி. அது ஏன் அவங்க விரும்புவாங்க அப்படின்னா, இந்த ஆளுநர் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவலி கொடுக்குறாரு, கொச்சல் கொடுக்குறாரு. அப்போது ஓகே, நல்லா இருக்கே பார்க்குறதுக்கு. அதாவதுங்க, இந்த ஆளுநரால் பாஜகவுக்கு, தமிழக பாஜகவுக்கு என்ன பின்னடைவுன்னு அவங்க யோசிக்கல. இதற்கு முன்னாடி என்னைக்குன்னா ஒரு ஆளுநர் ரம்மி ரவின்ற மாதிரி பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. இதெல்லாம் யாருக்கு வைப்பாங்க? ஸ்டேஷனில் போயிட்டு யாரோ ஒருத்தர் இருப்பார், பிக் பாக்கெட்டு கோவிந்த, பிளேடு பக்கிரி, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பேர் வரும், ஒரு அடைமொழி வச்சு. அந்த மாதிரி அடைமொழி வைத்து ஒரு பெயர் வைக்கிற அளவுக்கு ஐயா ஆர்.என். ரவி தள்ளி விட்டீங்க. ரம்மி ரவி தேவையா இது? நம்ம எப்பயுமே எப்படி கூடுவோம், எக்ஸலன்சி. அந்த கான்வாய் போகும்போது பாருங்க, எக்ஸலன்சி கான்வாய் மூவிங், எக்ஸலன்சி வந்துட்டார், கவர்னர் ஜெனரல் வந்துட்டார், கவர்னர் வந்துட்டார். அப்படி இருந்ததை ரம்மி ரவின்ற மாதிரி ஆக்கி விட்டீங்க. கவர்னரை கொண்டு போய் அடித்தட்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்க. என்ன ரம்மி விளையாடியா? அதாவதுங்க,
அதெல்லாம் வந்து ஒரு உயரிய பதவிங்க, ஒரு மாண்பான பதவி. அதாவது ஒரு முதலமைச்சர் தப்பு செய்கிறாருன்னா கூப்பிட்டு, என்னங்க ஏங்க தப்பு நடக்குது, என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா கரெக்டாக பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தோரணைலாம் கம்பீரமாக இருக்கணும். அப்போ அந்த கம்பீரம் எப்படி வரும்னா கை சுத்தமாக இருக்கும், சிந்தனை சுத்தமாக இருக்கணும், புத்தி கூர்மையாக இருக்கணும். சிறு சிறு சின்ன சின்ன அல்பத்தனமான அரசியல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, தமிழகத்தில் யாருன்னா ஒருத்தர் தான் பாஜக சார்பாக அரசியல் பண்ணணும், ரைட்டா? அப்போ அண்ணாமலை பண்ண போகிறாரா அந்த அரசியலை, இல்லை கவர்னர் பண்ண போகிறாரா? கவர்னருக்கு ஓட்டு கிடையாது. அண்ணாமலைக்கு வேணுன்றதை கவர்னர் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அவருமே ஒரு அண்ணாமலை, அவருமே ஒரு மாநில பாஜக தலைவர் மாதிரி அவர் செயல்படுறாரு. அப்போது கவர்னருக்கு ஓட்டு யாரும் போட போகிறதில்ல. இந்த கவர்னருக்கு கண்டிப்பாக போட மாட்டாங்க. நீங்கள் இந்த கிராஜுவேஷன்ஸில் மாணவர்கள் பட்ட பிரச்சனைகள்லாம் போய் கேளுங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரச்சனை, எல்லா யூனிவர்சிட்டிலையும் பிரச்சனை. காரணம் என்ன? போஸ்ட் நிறைய வேக்கண்ட், முன்னாடியே இருக்கும் பிரச்சனைகள், அதில் இவங்க வேற அதை சேர்த்து விடுறோம். அப்போ அவரோட போக்கு தன்மை என்பது இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த கவர்னரை வச்சுக்கிட்டு எப்படி பிஜேபி வளரும்? அது சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு டஃப்பான ஆள் அங்கே போட்டு இருக்கோம், ரிசல்ட் என்ன, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் பாண்டிச்சேரியில் கிரண்பேடி அமிச்சிங்க. சரி, இப்போ பயங்கர பவர்ஃபுல்லாக வளர்ந்துச்சாங்க பிஜேபி அப்படியே தானாக வந்ததா? அதிமுகலேருந்து கொஞ்சம் பேர், என்ஆர் காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் பேர், என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி, இப்படி தானே வந்து வளர்ந்தீங்க நீங்களே சுயமாக வந்தீங்களாங்க? இல்லை. அப்போ கவர்னர்களை வைத்து நீங்கள் அரசியல் பண்ணும்போது மக்கள் அதை ரசிக்க மாட்டார்கள். ஏன்னா கவர்னருக்கும் மக்களுக்கும் ஒரு 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 எந்த சொந்தமோ எந்த பந்தமும் கிடையாது. வாக்கு கேட்கறது கூட கவர்னருங்க வரப்போகிறது. மக்களை எதுக்கு மதிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள்லாம்? நம்ம கையில் இருக்கிற அந்த ஒரே ஒரு ஓட்டு, இந்த ஒரு ஓட்டம் நமக்கு இல்லைன்னா நம்ம நிலைமை என்னன்றதை பாருங்கள், ஜனநாயகம் எப்படி ஆயிடுன்றது பாருங்கள். அந்த ஜனநாயகத்தில் ஆளுநர் அலுவலகத்துக்கோ கவர்னர்களுக்கோ எந்த ரோலுமே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரோல், கவர்னட்டரியல் போஸ்ட்னா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டுன்னு நான் என்னென்னா, இந்த சீல் அடிச்சு கொடுக்குறது, மனு எதனா வந்தால் கையெழுத்து போடுறது, அந்த கையெழுத்து போடாதனால ஒரு சில பிரச்சனைகள். அதுதான் இப்போ இந்த கவர்னர்களுக்கு வந்து டைம் ஃப்ரேம் வைக்கணுமா, ஒரு மசோதா வருது அப்படின்னா டைம் ஃப்ரேம் வைக்கணுமா, அவர்கள் மீதே பாலியல் குற்றச்சாட்டு வந்ததுன்னா அதை எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதியரசர்கள்லாம் போட்டு யோசிச்சு கொண்டிருக்காங்க அதை எப்படி டீல் பண்ணுறது. அந்த லட்சணத்தில் தான் இருக்குது கவர்னரோட அலுவலகங்கள்லாம்.